உறவுகள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ரிசப்ஷன் அப்படிங்கிறத வந்துட்டு மனோகர் அவரோட பெருமைக்காக தான் பண்ணியிருக்காரு. அது கூடவே சேர்ந்து அந்த குடும்பத்தையும் அவமானப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இப்போ மனோகர் ஒவ்வொரு விஷயமும் பண்ணிகிட்டே இருக்காரு அப்படிங்கிறது நிலாவுக்கு நல்லாவே புரியுது. ஸோ ஃபங்க்ஷன் டைமில் வந்துட்டு மனோகர் எதை நினச்சி ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறாரோ அதை நிலா முறியடித்து அந்த ஐயனார் குடும்பம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்ல போகிறாங்கன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. ஸோ இங்கேருந்து திருவண்ணாமலைக்கும் கிளம்பிடுறாங்க. கிளம்பி போகும்போதுமே பார்த்தா நடேசன் வந்துட்டு அந்த ஊர் பழக்க வழக்கம் மாதிரி அவராகவே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி கட்டப்பையில் அவரோட ட்ரெஸ் எடுத்துகிட்டு வராரு. அதை பார்த்து சேரன் வந்துட்டு அப்பா இதிலெல்லாம் கொண்டு போகக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இது தாண்டா எனக்கு வாட்டமாக இருக்கும், அப்படியே விரிச்சு ஓப்பன் பண்ணி எடுத்தோமா அப்படி எசவாக இருக்கும்டா, இதையே நான் வச்சுக்கிறேன் அப்படிங்கிறாரு. இப்போ அங்கே கொண்டு போகிறதுக்கெலாம் இது சரியாக வராதுப்பா, சொன்னால் கேளுங்கப்பா அப்படின்னு எத்தனை வாட்டி சொன்னாலும் அவர் திரும்ப திரும்ப அதையே பேசிகிட்டு இருக்கும்போது நிலா டக்குன்னு அங்கிள் அண்ணன் தான் இவ்வளோ தூரம் சொல்கிறாருல்ல, அந்த பேக்கில் தான் எடுத்துக்கோங்களேன் அப்படின்னு சொன்ன உடனே சரிம்மா நீ சொன்னால் சரியாக தான் இருக்கும், என் மருமகாக தான்டா ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. பரவாயில்ல நிலா, நல்லா பேச கற்றுக்கிட்ட நீ அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் சொல்கிறாரு. ஸோ இங்கேருந்து ஒரு வழியாக பேக்கையும் மாற்றிட்டு வண்டியில் போயிட்டுருக்கும்போது பார்த்தா குடிக்கக்கூடாதுன்னு சொல்லிருந்தா அப்படின்னு சோழன் சொன்ன செகண்டுக்கே ரொம்பவுமே கோவப்படுறாரு. அங்கே போய் இப்படி நடந்துக்கணும் அப்படி நடந்துக்கணும்னு சொல்லும்போது என்னடா எனக்கு தெரியாதா எங்கே போய் எப்படி நடந்துக்கணும்னு, ஏதோ சின்ன பிள்ளைக்கு உட்காந்து பாடம் எடுக்கிற மாதிரி ஒவ்வொருத்தனும் சொல்லிட்டு இருக்கீங்க, என்னை பார்த்தா உங்களுக்குலாம் எப்படி தெரியுது, நான் வரவே இல்லை, நான் வந்தால் தானே உங்களுக்கு அப்படிலாம் நடக்குமோன்னு பயம், நான் வரலடா வண்டி நிப்பாடுங்க நான் இறங்குறேன் அப்படிங்கிறாரு. அப்போவே நிலா டக்குன்னு ஏன் இப்படி ஆளாளுக்கு மாற்றி மாற்றி சொல்கிறீங்க, அங்கிளுக்கு தெரியும் அவர் எப்படி நடந்துக்கணும்னு, எல்லோரும் அமைதியாக இருங்க அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லுமா மருமகளே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் விட்டுறாரு. நேராக அங்கே அவங்க வீட்டுக்கும் போயிடுறாங்க. ஸோ வீட்டுக்கு போனோடனே எல்லோரும் நல்லா தான் இன்வைட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறமா பார்த்தா நடேசனுக்கு வீட்டை பார்த்துட்டு அவ்வளோ ஒரு ஆச்சரியம், இவ்வளோ பெரிய வீடா, சென்னையில் இருக்க வீடை விட இது பெருசாக இருக்கே அப்படிங்கிறாங்க. அது சும்மா நாங்கள் சென்னைக்கு வந்தால் தங்குறதுக்காக வாங்கின வீடு தான், இந்த வீடு தான் எங்கள் வீடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மனோகரும் சொல்லும்போது வீட்டை சுற்றி பார்த்துட்டு பரவாயில்லையே நல்ல பெரிய அரண்மனை மாதிரிலாம் கட்டியிருக்கீங்க, இந்த வீட்டில் தான் என் மருமக இருந்தாலோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்கும்போது தண்ணி கூட ஒரு கண்ணாடி டம்ளரில் கொண்டு வந்து அவங்க சர்வ் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு ஒரு மாதிரி அவங்களுக்கு வித்தியாசமாக தெரியுது. ஆனாலும் அவங்களோட குடும்பம் அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் தண்ணி எடுத்துக்கிறாங்க. இப்போது தாஸ் வந்துட்டு வேணும்னே சோழனை பிடிச்சி இழுத்து அட வாங்க அப்படின்னு சொல்லி இழுத்து பிடிச்சிட்டு நிலாவுக்கு முன்னாடி ரொம்ப சந்தோஷமாக நல்லா பார்த்துக்கிற மாதிரி திரும்பவும் பழைய மாதிரி ஒரு நடிப்பை தான் நடிக்கிறாரு. இந்த இடத்துல தேன் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா சரிடி நீ வா, காலையிலேருந்து உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க மெகந்தி போடுறதுக்காக ஆர்டிஸ்ட் வந்துட்டு, நீ வா அப்படிங்கிறாங்க. என்னம்மா இப்போ தான் நான் வந்திருக்கேன் இப்போவே வா அப்படின்றாங்க. ஆமாண்டி அவங்களுக்கு வேறு ஒரு ஈவெண்ட் இருக்கான், அதனால் நீ உடனே வா அவங்க கிளம்பணும்ல அப்படின்றாங்க. அப்போ இருமா நான் இவங்களெல்லாம் ரூமில் செட்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வரேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்க மாட்டோமா, நீ வா நிலா அப்படிங்கிறாங்க. சரிண்ணா அப்படியே ஒரு மாதிரி பார்க்கும்போது எல்லாருமே நீங்கள் போங்குங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு பாண்டியும் சொல்கிறாரு. பல்லவனும் ஆமாம் நீ நாங்கள் பார்த்துக்குறோன்னு சொன்னோன்னே சேரணும் நீ போப்பான்னு சொல்லிடுறாரு. சரின்னு இவங்க போனால் அங்கே ஃபேஷியல் பண்ணுறது மெகந்தி போடுறது இதெல்லாம் வந்துட்டு நிலாவுக்கு தனியாக அங்கே நடந்துகிட்ருக்கா. இந்த கேப்பில் தேன் வந்துட்டு நிலாவுக்கு பிடிக்குமே அப்படிங்கிறதுக்காக கேசரி பாயாசம் இதெல்லாம் ஒன்று ஒன்றா கொண்டு வந்து ஊட்டிக்கிட்டே இருக்காங்க. என்னம்மா ஒன்று ஒன்றா கொடுத்துட்டே இருக்க, இப்போ தானம்மா சாப்பிட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னடி இவ்வளோ நாள் கழித்து வீட்டுக்கு வந்திருக்க, எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா உனக்காக செய்யணும், உன்னை அப்படி பார்த்துக்கணும் இப்படி பார்த்துக்கணுன்னு, சாப்பிட்றி அப்படின்றாங்க. அவங்களாம் என்னம்மா பண்ணுறாங்க, அவங்கள நல்லா கவனிச்சிக்கிறியா அப்படின்றாங்க. நீ ஏண்டி அதெல்லாம் பயப்படுற, அவங்களாம் நல்லா தான் இருக்காங்க, ஏசி ரூமில் தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பி தான் உட்காந்துருக்காங்க. கீழே பார்த்தா சோழனுக்கு வந்துட்டு இப்போது வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாஸ் கூப்பிட்றாரு. இதை பார்த்துட்டு சோழன் இவன் ஏதோ பிளான் பண்ணுறான் அப்படின்னு மனசில் வச்சுட்டு இல்லை நான் அதெல்லாம் வரல அப்படிங்கிறாங்க. இல்லை போயிட்டு நம்மளும் ஒரு ஃபேஷியல் போட்டு வந்துடலாம் வாங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்போ சேரனும் பார்த்துட்டு போடா நீ மாப்பிள்ளையே அங்கே நிற்க போகிற, கொஞ்சம் ஃபேஸெல்லாம் நல்லா இருக்கும்ல போயிட்டு வாடா அப்படிங்கிறாரு. சரிண்ணே அப்படின்னு சேரன் சொன்ன ஒரு காரணத்துக்காக கிளம்பி போகிறாரு. ஆனால் வண்டியில் போகும்போது தாஸ் மனசில் உள்ள எல்லாத்தையும் சொல்லி சோழனை திட்டிக்கிட்டே போகிறாரு. உனக்கெல்லாம் நான் இதை பண்ணணும்னு எனக்கெல்லாம் தலையெழுத்துடா, ஆனால் நல்லா பிளான் பண்ணியிருக்கடா, நான் மட்டும் வீட்டில் இருந்திருந்தேன்னு வச்சுக்குவேன் அன்றைக்கெலாம் நீ உயிரோடே இருந்திருக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லி திட்டும்போது சோழன் சிரிக்கிறாரு. என்னடா குடும்பமே மொத்தமாக வந்துட்டு ஓசியிலே எல்லாம் பண்ணணுங்கிறதுக்காகவே பக்காவாக ட்ரெயின் எடுத்திருப்பீங்க போல இருக்கு அப்படிங்கிறாரு. என்ன தான் பண்ணாலும் உங்ககிட்ட காசு பணம் நிறையா இருக்கலாம், ஆனால் உங்ககிட்டலாம் நல்ல மனசு கிடையாது அப்படிங்கிறாரு. அது எப்படிரா பிடிக்காம என் தங்கச்சி உன்னை கல்யாணம் பண்ணதும் இல்லாமல் இப்போது டைவர்ஸ் வாங்கினதுக்கப்புறமும் திரும்ப உன்னை விட்டு வர விடாத அளவுக்கு ஒரு நடிப்பு நடிச்சிட்டல நீ அப்படிங்கிறாங்க. இது நடிப்பு கிடையாது, எங்ககிட்ட பணம் காசு இல்லைன்னாலும் என்கிட்ட நல்ல மனசு இருக்குது, அதுக்காக தான் நிலா என்னை விட மாட்டேன்றா, அந்த நல்ல மனசு உங்ககிட்ட இல்லைல்ல, நல்ல வேலமாக வந்துட்டு நான் அவளை காப்பாற்றி கூப்பிட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சோழன் பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தா தாஸுக்கு கோவத்தில் கண்ணா பின்னான்னு வண்டியை
ஓட்டுறாரு. ஐயோ மச்சான், என்ன இப்படிலாம் ஓட்டிகிட்டு இருக்கீங்க, எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நிலா சும்மாவே விட மாட்டா தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு சோழன் இந்த சைடு லைட்டாக மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்படியே ஒரு மாதிரி இது பண்ணிட்டு நேராக அங்கே போயிடுறாங்க. இப்போ பார்லருக்கு போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, வாங்க சார், என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த மாதிரி ஃபங்க்ஷன் இருக்குது, அதனால் ஃபேஷியல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே சரிங்க சார் வாங்க அப்படின்றாங்க. வேகமாக சோழனும் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு, எனக்கு இதெல்லாம் தேவையே இல்லை அப்படிங்கிறாங்க. தேவை இல்லைன்னா அப்புறம் எதுக்குடா இங்கே வந்த, பேசாமல் உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்லிட்டு இவர் போய் உட்காந்துட்டு ஹேர் கட்டு ஃபேஷியலு இதெல்லாம் இவரே பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. சோழனுக்கு அப்படியே செம்ம கடுப்பாகுது. இவனுக்கு துணைக்கு தான் நம்மளை கூப்பிட்டு வந்தானா அப்போ இவன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி செம்ம கடுப்பில் இருக்காரு. இவர் ஃபேஷியல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு, என்னடா என் ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறாங்க. உன் ஃபேஸ் நல்லா இருக்குது நல்லா இல்லை, அதை பற்றி எனக்கு என்ன கவலை, ரொம்ப இதாக இருக்க மாதிரி பேசாத அப்படிங்கிறாரு. உனக்கு பொறாமடா, ஈர்க்கப்பட்டவங்க நாங்கள் என்ன வேணால் செய்வோம், ஆனால் நீ சோப்பை போட்டு மூஞ்சி கழுவுறவன் தானே, அப்படி தான் பேசுவ அப்படின்னு சொல்கிறாரு. நாங்களாம் சோப்பு போட்டு கழுவுறோம், நீ என்னத்தை போட்டு கழுவ அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி இப்படியே ஒரு மாதிரி வந்து பேசிட்டு அப்படியே ஒரு மாதிரி சோழனுக்கே கடுப்பாகுது. சேரன் ஃபோன் பண்ணிட்டு, டே எங்கடா இருக்கீங்க, முடிஞ்சிச்சா அப்படிங்கிறாங்க. இதோ வந்துட்டுருக்கோண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சேரன்கிட்டே சொல்லிடுறாரு. நிலாவுக்கு அந்த இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ நிலாவும் ஃபோன் பண்ணுறாங்க. சோழன் என்ன பண்ணுறீங்க, முடிஞ்சா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நிலா, ஏதோ பார்லர் வரைக்கும் உங்கள் அண்ணன் தான் கூப்பிட்டு வந்தார் அப்படிங்கிறாங்க. ஓ சரி நீங்களும் அப்போ பார்லருக்கு தான் போயிருக்கீங்களா, நான் இங்கேயே பண்ணிட்டேன் சோழன் அப்படிங்கிறாங்க. எதுக்கு நிலா நீ அதெல்லாம் பண்ணுற, நீ அதெல்லாம் பண்ணாமே பேரழகி நீ அப்படிங்கிறாங்க. நிலாவுக்கு அப்படியே ஒரு மாதிரி சிரிப்பாக வருது. என்ன பண்ணுறது சோழன், அம்மா ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க, அதை வேணான்னு சொல்ல முடியாதுல்ல அப்படின்றாங்க. சரி நிலா, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னோடனே, ஆமாம் நீங்கள் அதெல்லாம் பண்ணிட்டீங்களா அப்படின்றாங்க. அதுவா, நான் வந்தோடனே நீயே பார்த்துட்டு சொல்ல அப்படின்றாங்க. சரி வாங்க அப்படின்னு சொன்ன உடனே, என்ன நிலா ஃபோன் பண்ணிட்டா கிளம்பலாமா அப்படின்றாங்க. வந்து தொலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கும் வந்துடுறாங்க. ஸோ வீட்டுக்கு வந்தப்புறம் பார்த்தா தாஸோட ஃபேஸ் பிரைட்டாக இருக்குது, ஆனால் இந்த சைடு சோழனை பார்த்தா எப்படி கிளம்பி போனாரோ அப்படியே வந்திருக்க மாதிரி இருக்குது. அப்போ பார்த்துட்டு நிலா, என்ன சோழன் போயிட்டு நீங்கள் ஃபேஷியல் பண்ணிங்களா இல்லையா அப்படிங்கிறாங்க. என்ன நிலா நீ பேசுகிற, நான் அதெல்லாம் பண்ணுறவனா, நீயே சொல்லு அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் பண்ணலையா அப்படின்றாங்க. இல்லை நிலா, எனக்கு அதுவும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்டு தனியாக வந்துட்டு, ஒருவேளை நான் ஃபேஷியல்லாம் பண்ணி உன்னை விட அழகாயிட்டேன்னு வச்சுக்கோவேன், வரவங்கலாம் அப்புறம் என்னையே தான் பார்ப்பாங்க, உன்னை வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி நீ என் பக்கத்தில் நிற்கும்போது நீ கொஞ்சம் கம்மியாக தெரியக்கூடாதுல்ல, அதனால தான் இல்லை எதுவும் நான் பண்ணலை அப்படிங்கிறாங்க. சோழன், உங்களுக்கு இந்த வாய் மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் சிரிச்சுக்கிட்டே விட்டுடுறாங்க. இப்போ ரிசப்ஷனுக்கு ரெடி ஆகணுங்கும்போது மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் வந்துட்டு நிலாவுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி வரும்போது நிலா பார்த்துட்டு அவங்க அம்மா கூடவே நின்று இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னெலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்துட்டு, அம்மா நீ போமா, வரவங்கள போய் கவனி, நான் பார்த்துக்கிறேம்மா அப்படிங்கிறாங்க. சரிடி, நல்லா அழகாக மேக்கப் பண்ணிட்டு வா, நல்லா கிராண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ அவங்களும் ஓனாக எடுத்து வைக்கும்போது, ஒரு நிமிஷம் என்ன மாதிரி பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ அவங்களும் உங்கள் அம்மா இப்படிலாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு அந்த மாதிரிலாம் வேணாம், நீங்கள் நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்க அப்படின்றாங்க. ஐயோ உங்கள் அம்மா பார்த்துட்டு திட்ட போகிறாங்க அப்படின்றாங்க. அவங்கக்கிட்ட நான் பேசிக்கிறேன், நான் சொல்கிற மாதிரி எனக்கு மேக்கப் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மேக்கப் நடந்துகிட்ருக்கு. கொஞ்ச நேரத்துலேயே வந்து பார்த்தா, என்னடி இப்படி சிம்பிளாக பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், என்ன இப்படி மேக்கப் பண்ணி வச்சுருக்கீங்க, இதில் ஒரு மேக்கப்பா, இதுக்கு தான் இவ்வளோ காசு வாங்குறீங்களா அப்படின்னு அவங்க கத்துறாங்க. உடனே நிலா பார்த்துட்டு, அம்மாம்மா நீ ஏம்மா அவங்கள திட்டிகிட்டு இருக்க, நான் தாம்மா இந்த மாதிரி பண்ண சொன்னேன், ரொம்ப ஆடம்பரமாலாம் வேணாம்மா, இப்படி இருந்தாலே எனக்கு போதும், எனக்கு இதான் பிடிச்சிருக்கு அப்படின்றாங்க. என்னடி நிலா நீ இப்படி இருக்க, திருவண்ணாமலையிலே பெரிய பிஸ்னஸ் மேனோட பொண்ணுடி நீ, உன்னோட ரிசப்ஷன் எப்படியெல்லாம் நடக்கணும், நீ இப்படி தான் இருப்பியா அப்படின்றாங்க. அம்மா போதுமா, சிம்பிளாக இருந்தால் போதுமா, ஏமா இப்படிலாம் நீ நினச்சிட்டு இருக்க, நான் இப்போது சிம்பிளாக இருந்தால் மட்டும் என்ன மனோகரோட பொண்ணு இல்லைன்னு யாராவது சொல்லிடுவாங்களா என்ன, பரவாயில்ல விடுமா, இப்போ நான் சோழனோட ஒய்ஃபு அப்படிங்கிறாங்க. இதையே எத்தனை வட்டிடி நீ சொல்லுவ அப்படின்றாங்க. அதானேம்மா உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நிலா வெளியில் வந்தோடனே பார்த்தா சோழனும் அதே மாதிரி கோட் சூட் மட்டும் போட்டுட்டு அவர் எப்போவும் இருக்க மாதிரியே வராரு. பார்த்துட்டு நிலாவும் சோழனும் மாற்றி பார்த்துக்கிறாங்க. சிரிச்சிட்டு நிற்கும்போது, சோழன் நான் எப்படி இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உனக்கு என்ன நிலா அழகாக இருக்க அப்படின்னோடனே அப்படியே தேனை பார்த்துட்டு, பாத்தியம்மா நான் சொன்னேன்ல சோழனுக்கு நான் இப்படி இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்றாங்க. ஏன் நிலா என்னாச்சு அப்படின்றாங்க. இல்லை அம்மா எனக்கு ரொம்ப கிராண்டாக மேக்கப் பண்ணணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க, நான் அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டேன், அதான் அம்மாவுக்கு லைட்டாக கோவம் அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்த்துட்டு, அதனால என்னத்த பரவாயில்ல விடுங்க, நிலாவை பாருங்கள் இப்போவே எவ்வளோ அழகாக இருக்கா, இன்னும் ரொம்ப ஓவராக மேக்கப் பண்ணால் வரவங்களாம் கண்ணு போட்டுருவாங்க அப்படின்றாங்க. அப்படியே தேனுக்கு செம்ம கடுப்பாக வருது. அப்படியே போடுறாங்க.
இப்போ ஸ்டேஜில் வந்து நின்னதுக்கு அப்புறமா பார்த்தா நிலா வந்துட்டு நடக்கிற எல்லா விஷயத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்காங்கங்கிறது அவங்க யாருமே நோட்டீஸ் பண்ணலை. இப்போது நடேசனை வந்து பார்த்தா அவர் சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அவருக்குமே தெரியும் இப்படி தான் நம்ம நடந்துக்கணும்னு சொல்லி. அங்கே வந்ததுக்கப்புறம் அவர் கொஞ்சம் வெகுளியாக அது இதுன்னு பேசுகிறது எல்லாத்தையுமே ஒவ்வொருத்தர் வந்துட்டு கிண்டல் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்துட்டு மனோகரும் சேர்ந்து அவங்க கூட கிண்டல் பண்ணுறது, இது எல்லாமே போயிட்டுருக்கு. அதெல்லாமே நிலா கவனிச்சிட்டே இருக்காங்க. இதுக்கு முன்னாடி நம்ம அப்பாவுக்கு சரியான பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருமே வந்துட்டு மாப்பிள்ளை என்ன பண்ணுறாரு இப்படிலாம் ஒவ்வொருத்தர் கேட்டுட்டு இருக்கும்போது மனோகர் வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி பண்ணுறதா இருக்கட்டும், அவங்களுக்கு தனியாக கூட்டிகிட்டு போய் பேசுகிறதா இருக்கட்டும், இது எல்லாமே நடந்துட்டுருக்கு. ஸோ எல்லாருக்கிட்டேயும் மாப்பிள்ளை வந்து இந்த பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸ்ன்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு இப்படி மட்டமாக சொல்லக்கூடாதுங்கிற மாதிரி ஒரு பொய்யை சொல்லி வச்சுருக்காரு அப்படிங்கிறத வந்துட்டு நிலா கவனிச்சுட்டே இருந்துட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டேஜில் எல்லாருக்கும் முன்னாடி மனோகருக்கு இப்படி சொன்னதெல்லாமே பொய்யே, நான் என் குடும்பம் இப்படி தான், எனக்கு இந்த வாழ்க்கை பிடிச்சிருக்கு, எவ்வளோ இருந்தாலும் நான் அப்பா அம்மா கிட்ட அந்த மாதிரி ஒரு லைஃப் வாழ்ந்துட்டேன், ஆனால் எனக்கானது என்ன தேவையோ அதை பார்த்து பார்த்து செய்கிறது இவங்க தான், அப்படி இருக்கும்போது நானாக இருக்கேன் அப்படிங்கிறதுனால நான் இந்த லைஃப்பை சூஸ் பண்ணிக்கிட்டேன். என்னடா ஒரு வருஷம் கழித்து இப்போ இவங்க வந்துட்டு ரிசப்ஷன் வச்சுருக்காங்களேன்னு உங்கள் மனசில் எல்லாருக்கும் தோணும், ஓடி போயிட்டேன்ற மாதிரி உங்களுக்கு தோணிருக்கலாம். ஆனால் என் வாழ்க்கையில் என்ன நடக்குது, நான் எப்படி இருக்க போகிறேங்கிறத நான் தானே டிசைட் பண்ணணும். யாரும் எனக்கு வந்து எதுவும் பண்ண போகிறது இல்லைல்ல. பேசுகிறவங்க 1000 வேணால் பேசிட்டு போகலாம், ஆனால் என் லைஃப் எப்படி இருக்கணும்னு நான் தான் டிசைட் பண்ணணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த லைஃப் எனக்கு ஹாப்பியாக இருக்குது. என் ஹஸ்பண்ட் வந்துட்டு இப்போதைக்கு ஒரு கேப் டிரைவராக தான் இருக்கார், ஆனால் சீக்கிரமே வந்துட்டு என் அப்பாவே ஆச்சரியப்படுற மாதிரி அவரும் ஒரு நாள் வருவார். அதனால் அப்பா வந்துட்டு ஏதாவது உங்ககிட்ட சொல்லியிருந்தாருன்னா யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி நிலா ஓப்பனாக போட்டு உடச்சிடுறாங்க. அப்படியே எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. என்ன இப்படி சொல்லிட்டு இருக்க அந்த பொண்ணு, இவர் என்னவோ அந்த பிஸ்னஸ் இந்த பிஸ்னஸ்லாம் சொல்லிட்டு இருந்தாருன்னு எல்லாருமே இப்போ கச்சா மச்சான்னு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. தேனு டக்குன்னு போயிட்டு, ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க நிலா, நீ உன் அப்பா ஏதோ சொல்லிட்டு போறாரு, அதுக்காக எல்லார் முன்னாடி நீ இப்படி சொல்லணுமா அப்படிங்கிறாங்க. மா என்னம்மா பேசிட்டு இருக்க நீ, அப்படி ஒரு பொய்யான இதை சொல்லி தான் எங்களுக்கு அந்த கௌரவம் கிடைக்கணும்னா அப்படி ஒரு கௌரவமே எங்களுக்கு தேவையில்லைம்மா. நாளை பின்ன நான் உன்னை பார்க்க வரும்போது யாராவது பார்த்துட்டு இது இப்படியாமே அது அப்படியாமேன்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அவர் யார்கிட்ட என்னென்ன பொய் வச்சு சொல்லி வச்சிருக்காருன்னு எனக்கு தெரியாது, அதுக்கு இப்போவே உண்மையை சொல்லிடுறது நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த சைடு திரும்பி பார்த்துட்டு, இப்போது இவ்வளோ பெரிய ரிசப்ஷன் அரேஞ்ச் பண்ணியிருக்காருன்னா என்னோட சந்தோஷத்துக்காக ஒன்றும் எங்கள் அப்பா பண்ணலை, அவரோட கௌரவத்துக்காக தான் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் திருவண்ணாமலையிலே பெரிய பிஸ்னஸ்மேன், அவருக்கு அவரோட பிஸ்னஸில் வந்துட்டு எதுவும் இதாயிடக்கூடாது. அதே மாதிரி அவரோட பொண்ணு ஓடி போயிடுச்சுன்னு சொன்னால் அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. அதனால் எல்லாருக்கும் முன்னாடியும் என்னை அவர் ஏற்றுக்கிட்டாரு, நான் அவர்கிட்ட பேசிட்டு தான் இருக்கேன் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இப்போ இப்படி ஒரு ரிசப்ஷனை அரேஞ்ச் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்ன உடனே அப்படி மனோகரும் ஒரு மாதிரி பார்க்குறாரு. நிலா என்னம்மா இப்படிலாம் பேசுகிற அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, நீ இப்போ சோழனை வந்து உங்களுக்கு பிடிக்காம தான் எனக்கு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டீங்க, இப்போவுமே பண்ணிகிட்ருக்கீங்க. ஆனால் சோழனை எனக்கு ஏன் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் யாருக்காவது புரியுதா அப்படின்றாங்க. அந்த விஷயம் தாண்டி எங்களுக்கும் புரியல, இப்படி ஒருத்தனை எப்படி தான் உனக்கு பிடிச்சது அப்படின்றாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு இப்போ சொல்கிறேன் கேளுங்க. நான் என்ன தான் படித்து என்ன நீங்கள் படிக்க வச்சிங்க எல்லாம் பண்ணீங்க அப்படின்னாலும் நான் படித்தேன் அப்படிங்கிறதையும் தாண்டி இப்படி நான் ஒரு ஆள் இருக்கேங்கிறதுக்கான அடையாளம் கூட இல்லாத அளவுக்கு நான் படித்த சர்டிஃபிகேட்லேருந்து என்னோட ஆதார் கார்டு ஓட்டர் ஐடி எல்லாத்தையும் போட்டு என் கண்ணு முன்னாடியே கொளுத்துனீங்களே, அப்போது என் மனசு என்ன பாடுபட்டிருக்கோம். அப்போ நான் ஒரு ஆள் இருக்கேன் அப்படிங்கிறதுக்கான எந்த ஆதாரமும் இல்லாமல் தானே நான் இருந்தேன். ஆனால் எனக்காக சோழன் தான் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்தாரு. இப்போ நான் ஒரு ஆஃபீஸ் ஸ்டார்ட் பண்ணி இப்போ நானும் ஒரு ஆர்கிடெக்டாக ஒரு வேலையை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் யார், அது சோழன் அதுக்காக யார்கிட்ட பேசி அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி கொடுத்தாருங்கிறதும் எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் அப்போ எல்லாம் சோழன் எனக்கு பிடிக்காது தான். எனக்காக அவர் ஒன்றும் பண்ணதில் அவரோட சுத்தமான அன்பு என்னங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படி எனக்காக பார்த்து பார்த்து பண்ணுற மனுஷனை எப்படி என்னால் விட்டுட்டு வர முடியும். ஆனால் நீங்கள் உங்கள் பெத்த பொண்ணு தானே, அதுக்காக நான் ஒரு விஷயம் பண்ண விஷயத்த நீங்களாம் தப்பாக ஒன்றை புரிஞ்சுக்குவீங்க, நான் ஓடி போயிட்டேன்னு நீங்களே முடிவு பண்ணிவிட்டு நீங்களாம் ஒன்றை புரிஞ்சுக்கிட்டு என்னை எதுவுமே செய்ய முடியாத அளவுக்கு எல்லாத்தையும் போட்டு கொளுத்துனீங்களே, அப்போ எங்கே போச்சு உங்களுக்கு பொண்ணுக்கு இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லி தோணுச்சா? அப்போ தோணலைல்ல. இப்போ மட்டும் என்ன உங்களுக்கு புதுசாக? இப்போ கூட உங்களோட கௌரவத்தை காப்பாற்றுறதுக்கு தானே இப்படி ஒரு இதை அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், என் குடும்பத்தை எந்த இடத்துலையும் அவமானப்படுத்தக்கூடாதுன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். ட்ரெஸ் எடுக்க போனதுலேருந்து இப்போ வரைக்கும் அவங்கள வந்துட்டு என்னென்ன சொல்லி அவங்கள கஷ்டப்படுத்த முடியுமோ எல்லா வார்த்தையும் இதே அண்ணனும் அப்பாவும் சொல்லிக்கிட்டே தான் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. தேனு பார்த்துட்டு, என்னடி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க, என்னடி அவங்களுக்கு மரியாதை குறைவாக நடந்துச்சு அப்படின்றாங்க. ஆமாம், எங்ககிட்ட பணங்காசு இல்லாமல் இருக்கலாம், அதுக்காக எதுக்கு எடுத்தாலும் காசு நான் தான் கொடுக்க போகிறேன், காசு நான் தான் கொடுக்க போகிறேன்னா ஓசியில் பண்ணுற மாதிரி எதுக்கு அவர்
அவர் சொல்லி காட்டணும். அந்த சாப்பாடு தான் முதல்ல தொண்டைக்கு கீழே இறங்குமா? இப்படிலாம் பண்ணா இதெல்லாம் பார்த்துட்டு நான் பொறுமையா இருக்கணுமா? இப்ப கூட அப்பாவுக்காகன்னு யோசிச்சு தான் நான் வந்தேன். சரியா? இதுக்கு மேல எனக்கு எதுவுமே இல்ல. போதும். எனக்கு எல்லாமே சோழன் தான். சோழனோட குடும்பம் தான் எனக்கு முக்கியம். அவங்கள அவமானப்படுத்துற மாரி எது பண்ணீங்க அப்படின்னாலும், எனக்கு அப்படி ஒரு சொந்தமே தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நிலா மூஞ்சில அடிச்ச மாரி சொல்லிடுறாங்க. இத கேட்டதும் நடேசனுக்கு அப்படி ஒரு சந்தோஷமாகுது. "அப்படி சொல்லுமா என் மருமகளே. எங்கடா நான் கூட ஏதோ மாறிருவியோ என்னமோன்னு சொல்லிட்டு நானும் ஒரு மாரி யோசிச்சுட்டேன்மா" அப்படிங்கிறாங்க. "என்ன அங்கிள் பேசுறீங்க நீங்க?" அப்படின்னோனே, "ஆமாம்மா, இவ்வளோ பெரிய வீட்ட பார்த்தோனே, இப்படி இருந்தவளா நீ வந்து இங்க வந்து இருக்க. இப்ப வேற உன் அப்பா, அம்மா வேற பேச ஆரம்பிச்சுட்டாங்களே. எங்க நீ இங்கேயே வந்துருவியோ என்னமோன்னு ஒரு நிமிஷம் எனக்கே நான் ஒரு மாரி சந்தேகப்பட்டேன்மா உன்ன. மன்னிச்சிருமா" அப்படிங்கிறாரு. "என்ன அங்கிள் பேசுறீங்க? அப்படியெல்லாம் இல்ல நானு" அப்படிங்க. ஸோ மனோகருக்கு தக்க பதிலடிய குடுத்ததும் இல்லாம, "எனக்கு இந்த குடும்பம் தான் முக்கியம். எனக்காக பார்த்து பண்ணுறவங்க அவங்க தான்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேரா அங்கேருந்து கிளம்பி வரவும் போகிறாங்க. ஸோ இந்த மாதிரியான கதைக்களம் வந்தால் நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா சின்னதாக லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.